அதான் ரிலேஷன்ஷிப்ல சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயம் சேஸ் பண்ணீங்கன்னா, அது உங்கள விட்டு தூரமா போகும். அதே இது நீங்க சேஸ் பண்ணாம ஜஸ்ட் உங்கள ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த விஷயம் உங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம அத விட்டுட்டு வெளிய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப ஹாப்பினஸ் இந்த ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இத வெளிய தேட ஆரம்பிக்கிறோம். அந்த கார் கிடைச்சா தான் ஹாப்பியா இருப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா தான் ஹாப்பியா இருப்பேன். அந்த ஜாப் கிடைச்சா தான் ஹாப்பியா இருப்பேன். அந்த சேலரி கிடைச்சா தான் ஹாப்பியா இருப்பேன். அந்த மெட்டீரியல் திங் கிடைச்சா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். அந்த மாதிரி ஹாப்பினஸ் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபியூச்சருக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுர்றோம். ஓகே இது நடந்தா நான் ஹாப்பியா இருப்பேன். அப்டி ஹாப்பினஸ நம்ம எங்க கொண்டு போறோம்? ஃபியூச்சருக்கு கொண்டு போறோம். அப்போ ஓகே. அது நடந்தாவது நம்ம ஹாப்பியா இருப்போமா அப்டின்னு கேட்டா, இப்ப அந்த கார் கிடைச்சா ஹாப்பியா இருப்பேன். ஓகே அந்த கார் கிடைச்சிருச்சு. சடனா மைண்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஓகே அந்த வீடு கிடைச்சா தான் ஹாப்பியா இருப்பேன்ட்டு அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிரும். ஓகே அந்த வீடும் கிடைச்சிருச்சு. ஓகே எப்பயாவது நம்ம ஹாப்பியா இருப்போம்னா, டக்குனு மைண்ட் வந்து அடுத்த கோல் செட் பண்ணிரும். இந்த மாதிரி இந்த மைண்ட் என்ன பண்ணும்னா, அடுத்து, 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 அடுத்து ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால ஃபியூச்சர்ல மட்டும் தான் அந்த ஹாப்பினஸ வைக்க முடியுமே தவிர, பிரசன்ட்ல இந்த ஹாப்பினஸ ஃபீல் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு கீ என்ன அப்டின்னா, மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு கீ என்னன்னா, அது கிடைச்சா தான் நீ ஹாப்பியா இருப்பேன்னு நெனைக்காம, நீ ஹாப்பியா லிவ் பண்ணு. அது எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஓகே நம்ம எப்படி ஹாப்பியா லிவ் பண்றது? ஸோ நம்ம ஹாப்பியா லிவ் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு பிரீத் பண்ணாலே நம்மளால ஒரு ஹாப்பினஸா, காம்னஸா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஹாப்பினஸ்ன்றது நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய ட்ரூ செல்ஃபே ஹாப்பினஸ் தான். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன்ல காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன விஷயம் தெரியுமா? எல்லாருமே டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல். மறுபடியும் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல். ஓகே. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல காமனா என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய வைப்ரேஷன ரெய்ஸ் பண்ணு. அதாவது உன்னோட வைப்ரேஷன இன்கிரீஸ் பண்ணு. அப்போ உன்னால எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல? ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல, புக்ல ஓகே. அண்ட் நீங்க நேச்சராவே ஹை வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். அதாவது நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். அப்புறம் ஏன் நம்ம லோ வைப்ரேஷன்ல இருக்கோம்னா, நம்மளோட மைண்ட். இந்த மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இது யோசிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கோம் இல்லையா? நம்ம யோசிக்கும்போது, ஒண்ணு கடந்த காலத்துக்கு போயிருவோம், இல்ல எதிர்காலத்துக்கு போயிருவோம் மைண்ட்ல. ஆனா நம்ம உடம்பு இங்க தான் இருக்கும். அந்த மாரி நம்ம பாஸ்ட்டுக்கோ, ஃபியூச்சருக்கோ போகும்போது, ஒரு பிளாக்கேஜ நம்ம கிரியேட் பண்ணிர்றோம். ஸோ, அதுல நல்ல விஷயங்கள பத்தி நம்ம நெனைக்காம, ஸோ வந்து ஜெனரலாவே நம்ம யோசிக்கக் கூடாது. அதாவது பிரசன்ட்ல தான் நம்ம லிவ் பண்ணணும். பட் நம்ம பாஸ்ட்டுக்கும், ஃபியூச்சருக்கும் மைண்ட் மூலமா டிராவல் பண்ணிர்றோம். அப்ப அந்த மாரி கடந்த காலத்துக்கோ, எதிர்காலத்துக்கோ போயிர்றோம். அப்படி போகும்போது, அதுல நல்லது கூட நம்ம நெனைக்கிறது இல்ல. நெகட்டிவான விஷயங்கள பத்தி நம்ம நெனைக்க ஆரம்பிச்சுர்றோம். ஆகா! இப்படி நடந்துருச்சே! அண்ட் ஃபியூச்சர் போனா, இது எனக்கு கிடைக்குமா? எனக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கலைன்னா என்ன பண்றது? அந்த மாரி நெகட்டிவா திங்க் பண்றனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பிளாக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணிர்றோம். அந்த பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது தான், நம்ம என்ன பண்றோம்னா, லோ வைப்ரேஷனுக்கு வந்துர்றோம். ஷேமா ஃபீல் பண்ணுவோம். கில்ட்டா ஃபீல் பண்ணுவோம். பயப்படுவோம். அந்த மாரி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த மாரி நம்ம பயப்பட ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளா வாலண்டரியா கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் இந்த லோ வைப்ரேஷன். அப்போ ஜஸ்ட் இந்த பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் நம்ம கட் பண்ணிட்டு, பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிச்சாலே, நம்மளுடைய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெய்ஸ் ஆயிரும். அதாவது ஃபுல்லா இன்கிரீஸ் ஆயிரும். ஒரு ஸ்பாஞ்ச் பால் வந்து தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி வச்சிருந்தோம்னா, அது வெளிய வராது. அப்படியே கைய மட்டும் ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்பாஞ்ச் பால் அழகா அப்படியே தண்ணி மேல வந்து தண்ணி மேல மிதக்க ஆரம்பிக்கும். அதேதான். நம்மளோட பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் நம்ம ஜஸ்ட் விட்டுட்டாலே, அந்த அந்த ஸ்பாஞ்ச் பால் அதுவா இன்கிரீஸ் ஆகுற மாரி, நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் நம்மளுடைய அந்த ஹை வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹை வைப்ரேஷன் என்ன? லவ், ஜாய், பீஸ். அப்போ நம்ம ஒண்ணு லவ்வா ஃபீல் பண்ணுவோம். இல்ல ஜாயா ஃபீல் பண்ணுவோம். இல்லாட்டி பீஸா ஃபீல் பண்ணுவோம். அப்ப அந்த ஹை வைப்ரேஷன்ல நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நமக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும்.